எப்பா எப்பா பாப்பா என்ன வெயிலா இருக்குப்பா சை. வெயில் என்னாடி அடிக்கி இந்த இடத்துல சை. இந்த வெயில் ஒரு மனசு வெளியே போயிட்டு வர முடியுதா? அந்த வெயில் அடிக்குது. இந்த ஊர்ல என்ன எப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியலையே. வெயில் ரொம்ப அடிச்சுட்டே இருக்கு. எங்கடா போனா டேய் மச்சான்? டேய் மச்சான், எங்கடா இருக்க நீ? இங்க தானே இருக்கேன். என்னடா பண்றாங்க? வாடாங்க. இந்த வாரண்டா மச்சான். என்னடா ஒரே கூப்பிட்டு இருக்கா மச்சான் மச்சான் மச்சானே? என்ன விஷயம்? என்ன வெயில எப்படி வந்தா உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எதுக்குடா கூப்பிட்டா நீ? சொல்றா, பதில் சொல்றா இப்ப எனக்கு. ஆமா, வெயில பட்டு ஒரு மாதிரி ஆயிட்டுதான். உன்னை எவ்வளவு தூரம் கூப்பிடுறது? அப்ப என்ன பண்ணுறது ரூம்ல உட்காந்து? எப்ப பார்த்தாலும் போனு 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 தான். போனை பார்த்துட்டு உட்காந்துருக்க. உனக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பாரு போனு. போனை பார்த்தா இருந்த ரூம்ல உட்காந்து ஒரே ரூம்ல உட்காந்து போனை பார்த்துட்டு உட்காந்துருந்தியோ? எப்ப பாரு போனு போனு போனு. இந்த போனை வந்தாலே இப்படிதான். இந்த போனை வச்சுட்டு என்னதான் செய்யறாங்க வருது உங்களோட ஒரே கேமு. இந்த போனை எவ்வளவு சிறுவருக்கு தெரியுமா? ஒழுங்கா படிக்க மாட்டேங்கானுங்க, ஒண்ணு பண்ண மாட்டேங்கானுங்க. உட்காந்து போனே பார்த்துட்டு உட்காந்து ரூம்ல. அதான் வந்து கூப்பிட்டே இருந்தேன். ஆமாண்ணா, நம்ம இந்த ஒரே போனை தான் பார்த்துட்டு உட்காந்து ரூம்ல உட்காந்து. நீ பாத்தியடா வந்து? ஆமா, என் போனை பார்த்து பார்த்து என் கண்ணு போச்சுன்னு ஒரு சொல்லிட்டே இருக்கேன். நான் போனே எவ்வளவு பார்க்கறே கிடையாடா. என்ன போன் அதிகமா பார்த்தா கண்ணு கெட்டு போகும்டா. ஏன்னா இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மஜ்ஜோ ஜென்ரேஷன்ல சின்ன பிள்ளை கூட ஸ்கூலுக்கு வந்தோன்னா ஃபோன் தான் பார்க்குறாங்க. அந்த ஃபோனால் எவ்வளோ பாதிப்பு இருக்கு தெரியுமா? அது தெரிஞ்சாதானே நல்லது மக்களுக்கு. மக்களுக்கு ஒரு சொல்லணும், விழிப்புணர்வாக இருக்கண்டாது. ஃபோனை பார்க்க பார்க்க சின்ன பிள்ளைகள் கண்ணுலாம் கெட்டுப்போம். அன்னைக்குமே ஒரு வீடியோ கூட பார்த்தேன்டா ஃபோனில். ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணோட அம்மா வந்து எவ்வளோ கதறிக்கிற அழுகுறாங்க தெரியுங்களா? ஒரு ஃபோனாக என் பிள்ளை வாழ்க்கையை போச்சுங்கிறாங்க. அதனால தான் சொல்கிறது, ஃபோனை வந்து தவிர்க்கணும். என்னைக்கும் ஃபோனால வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இருக்கு, நன்மைக்கு இருக்கு, தீமை அதிகமாக இருக்கு. தீமை வந்து பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கு. கண்ணு ரொம்ப பார்ப்போம். அதே தாய்மொழி புரிஞ்சுக்க மாட்டேங்குதுன்னு நான் உன்ட்ட சொல்கிறேன். ஃபோனை பார்க்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து நான் சரியா நீ நினச்சிக்கூடாது. ஆனால் ஃபோன் பார்க்குறது தப்பு. என்னைக்குமே ஃபோன் பார்க்கக்கூடாது. பாருங்க லிமிட்டா. அதுக்கு அதிகமாக பிள்ளைகள்ட்ட ஃபோனை கொடுத்துறாதீங்க. ஆமா, நீ சொல்ற கரெக்டு தான். ஃபோனை பார்த்தா எவ்வளோ கேடுன்னு தெரியும். நான் உணர்ந்துட்டேன். வந்து ஃபோன் அவ்வளோ பார்க்குறேன் கிடையாது. ரூம் சும்மா படுத்து தான் கிடந்தேன். அதனால் நான் இனி ஃபோன்லாம் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஃபோன் யார் பார்த்தாலும் நான் அவங்களோட சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க ஃபோனை கொடுக்காதீங்கன்ட்டு. இது ஒரு விழிப்புணர்வு இருக்கான். ஃபோனால் எவ்வளோக்குள்ள மக்கள் உருடு கிடக்காங்க. இதை கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் பசங்களுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க. ஃபோன் கொடுத்து எவ்வளோ கேடுன்னு தெரியுமா? கண்ணுங்கள்லாம்